ஆரம்பிச்சிருங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கமும் விடுதலை கலை இலக்கிய பேரவையும் இணைந்து தொடர் கருத்தரங்கமாக மகாமதுர கவிஞர் வி.வே. முருகேச பாகவதர் அவர்களை பற்றி, அவருடைய நூல்களை பற்றி ஒரு தொடர் கருத்தரங்கத்தை நடத்தி வருகின்றோம். உண்மையில் இது தமிழ் மொழியில், தமிழ் கவிதை வரலாற்றில் உருவான ஒரு சமூக விடுதலை வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்கின்றது. மகாமதுர கவிஞர் அவ்வளவு ஒரு முக்கியமான கவிஞராக தமிழ் சமூக வரலாற்றிலும் தமிழ் கவிதை வரலாற்றிலும் விளங்கி இருக்கிறார். அப்படிப்பட்டவரை தற்போது அமைந்துள்ள அரசு அவரது படைப்புகளை நாட்டுடைமையாக்கி இருப்பது ஒரு உற்சாகத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் தொடர்ந்து அவரை பற்றி கருத்தரங்குகள் நடத்தி வருகிறோம். இன்றைக்கு வாழ்த்துரை வழங்குவதற்கும் சிறப்புரை வழங்குவதற்கும் இரண்டு பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒருவர் ஐயா டாக்டர் சா தேவதாஸ் அவர்கள், இணை துணைவேந்தராக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இங்கே தஞ்சாவூர் வல்லத்தில் ஐயா பொறுப்பேற்று இருப்பவர். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சென்னை அந்த தேசிய ஆடை வடிவமைப்பு என்று அந்த ஃபேஷன் டெக்னாலஜி அந்த நிறுவனத்திலும் ஐயா அவர்கள் இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏராளமான நிறைய கல்வி புலங்களிலும் மேனாள் மிசோராம் மாநில ஆளுநர் ஐயா டாக்டர் பத்மநாபன் உள்ளிட்ட ஐயா செல்லப்பன் ஐஏஎஸ் உள்ளிட்ட, இன்னும் காலஞ்சென்ற ஐயா கருப்பன் ஐஏஎஸ் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடனும் தொடர்பில் இருந்து மக்கள் நலப்பணிகளை, சமூக நலப்பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருபவர் ஐயா தேவதாஸ் ஐயா அவர்கள். பல்வேறு பணிகளில் தொடர்ந்து இருப்பார். அவர் நாம் கேட்டுக்கொண்டவுடன் நமது அன்பிற்கு இணங்கி இளைஞர்கள், ஆர்வலர்கள், பேராசிரியர்கள் பல வேலைகளை செய்கிறார்கள், அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கவிஞர் யாழநாதி அவர்களும் வந்திருக்கிறார்கள். கவிஞர் யாழநாதி அவர்கள் இன்றைக்கு நமது தமிழ் கவிதை வரலாற்றில் மிக முக்கியமாக நவீன கவிஞர்களில் மிக முக்கியமான ஒருவராக விளங்குகிறார். அது மட்டுமல்லாமல் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளராகவும் விளங்குகிறார். இப்படி இரண்டு பெருமக்கள் இன்றைக்கு உரை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தினமாகவும் உள்ளது. இன்று காந்தியடிகளுடைய பிறந்த நாள், அதே நேரம் கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய நினைவு தினம். எனவே கர்ம வீரர் காமராசர் குறித்து ஐயா முருகேச பாகவதர் எழுதிய நூலை பற்றிய இன்றைக்கு பொருண்மையில் ஐயா உரையாற்ற இருக்கிறார். இந்த நேரத்தில் நமது நிகழ்வை முறையே வரவேற்புரை வழங்குவதற்கு நமது அருமை கண்மணி, நமது பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். விஜயகுமார் அவர்கள் நமது இலக்கிய சங்கத்தின் மிக முக்கியமான பொறுப்புகளை ஏற்று தொழில்நுட்ப அடிப்படையிலும் மற்றும் பல்வேறு பணிகளையும் செய்து வருபவர். அவர் பேராசிரியராக சென்னை புதுக்கல்லூரியில் உள்ளார். பண்டித அயோத்திதாசரை பற்றிய முனைவர் பட்ட ஆய்வை முடித்தவர். தொடர்ந்து அதே களத்தில் பல்வேறு நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதி வருகிறார். விரைவில் பண்டித அயோத்திதாசர் ஆய்வுகளில் புதிய ஒளி வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய புதிய நூல்களை நிறைய வெளியிட இருக்கிறார். அந்த அடிப்படையில் இருக்கிற நமது பேராசிரியர் விஜயகுமார் இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு, வரவேற்புரை வழங்க அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கம் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை பெருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹேப் கலை இலக்கிய சங்கம் தொடர்ந்து பல நல்ல நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக வி.வே. முருகேச பாகவதர் பற்றிய கருத்தரங்கங்களை நடத்தி சமூகத்தில் முருகேச பாகவதரை பற்றிய பேசுவதற்கு ஒரு தூண்டுதலாக வித்திட்டு இருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கம். அப்படிப்பட்ட நல்ல பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய தொடர் நிகழ்வுகளில் பங்கெடுத்து பேசுவதற்காக இன்று இணைந்திருக்கக்கூடியவர்கள் டாக்டர் சா தேவதாஸ் ஐயா அவர்கள், அது மட்டுமல்லாமல் கவிஞர் யாழநாதி அவர்கள், இருவரும் இன்றைக்கு உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இன்றைய தலைப்பு வி.வே. முருகேச பாகவதரின் கர்ம வீரர் காமராசர் என்பது குறித்ததாகும். இந்த நூல் இதுவரை இன்னும் வெளியில் வரவில்லை. பொதுவாக நூலை குறித்து அறிந்திருப்பவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்க வேண்டும்.
ஐயா பேராசிரியர் ஜெயபாலன் ஐயா இந்த நூல் குறித்து அறிந்திருக்கலாம். ஆனாலும் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 நூல்களிலும் இதை பற்றிய பதிவுகள் எதுவும் தென்படவில்லை. எனவே இந்த இன்றைய உரை என்பது ஒரு புதிய செய்தியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு உரையாக அமையும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த நிகழ்விலே இணைந்து நிகழ்ச்சியை மிக அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பேராசிரியர் கா. ஜெயபாலன் ஐயா இணைந்திருக்கிறார்கள். வி.வே. முருகேச பாகவதர் பற்றிய பல தகவல்களை அறிந்து அவற்றையெல்லாம் மிக நுட்பமாக வெளிக்கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவராக விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டும் இல்லாமல் தலைமை வகிக்கக்கூடியவர்களும் முன்னிலை வகிக்கக்கூடிய பௌத்த ஆளுமைகளும் பின்னால் இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கத்தில் இசைப்பாடலை பாடிக்கொண்டிருந்த நண்பர் சித்திரைசேனன் பின்னால் இணைவார் என்று கருதுகிறேன். அவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் டாக்டர் சா. தேவதாஸ் ஐயா அவர்கள். இணை துணைவேந்தர், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். தொடர்ச்சியாக ஐயா அவர்களுடைய பணிகளையும் சில உரைகளையும் நான் கேட்டது உண்டு. தூரத்தில் இருந்தே இதுவரை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு முதல் முறையாக நம்முடைய அமைப்பில் அவர் பேசுவதாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் உயர்ந்த பதவிகளில் ஐயா அவர்கள் நிலை பெற வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல கவிஞர் யாழநாதி அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக இணைய இருக்கிறார். பொதுச் செயலாளர், விடுதலை கலை இலக்கிய பேரவையில் இருக்கிறார். அந்த அமைப்பும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கத்தோடு இணைந்து இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. பொதுவாக கவிஞர் அவர்கள் கவிஞர் என்று அவரை அடையாளப்படுத்தினாலும் கூட மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக, சமூக செயற்பாட்டாளராக, பலரால் அறியப்பட்ட ஒரு ஆளுமையாக வலம் வந்து கொண்டிருப்பவர் கவிஞர் யாழ்நாதி அவர்கள். எந்த ஒரு பொருள் குறித்து பேசினாலும் அதை மிக சுவாரஸ்யமாக பேசக்கூடிய அளவிலும், கருத்தாழமிக்க சொற்களை அதில் பதிவு செய்யக்கூடிய அளவிலும் பேசக்கூடியவர் கவிஞர் அவர்கள். நம்மோடு இன்று அவர் இணைந்து சிறப்புரை நிகழ்த்துவது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்விற்கு நன்றியுரை நிகழ்த்துவதற்காக அண்ணன் து. பார்த்திபன் அவர்கள் பின்னால் இணைவார் என்று கருதுகிறேன். அவரும் நன்றியுரை நிகழ்த்த இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆளுமைகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் பார்த்திபன் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள், மகிழ்ச்சி. அது மட்டும் அல்லாமல் பஞ்சமுத்து ஐயா ரொம்ப தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை எல்லாம் வழங்கக்கூடிய ஆளுமை. அவரும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிறார். செல்வன் சாக்கி ஐயா இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆளுமைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த கருத்தரங்க நிகழ்வு ஒரு வெற்றியை நோக்கி நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடியதாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்விலே இன்று கலந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் மனமாற வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இனிய வரவேற்புரையை வழங்கிய அருமை பேராசிரியர் விஜயகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. முருகேச பாகவதர் எவ்வளவு பெரிய மகத்தான புலவர் என்பதை ஒரு சில பாடல்களை மட்டும் இங்கே நான் படித்து காட்ட விரும்புகிறேன். பிறகு நாம் வாழ்த்துறைக்கு சென்று விடலாம். ஏனென்றால் ஐயா அவர்கள் சிறந்தது ஒரு வாழ்த்துறையை வழங்குவதற்கு ஐயா வந்திருக்கிறார்கள். ஒரு பாட்டில் எழுதுகிறார், செந்தமிழ் நாடு என்ற தலைப்பிலே எழுதுகிறார், செந்தமிழ் நாட்டின் செல்வம் கரியாய் தீந்து போகுதே, மனம் ஆய்ந்து வேகுதே. 1946 எழுதிய தமிழ்ச்சோலையில் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறார். இந்த நூலை மிக அருமையாக அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பாராட்டி முன்னுரை வழங்கி இருக்கிறார். அதுல சொல்றார், செந்தமிழ் நாட்டின் செல்வம் கரியாய் தீந்து போகுதே, மனம் ஆய்ந்து வேகுதே, சந்து சொந்தாய் எங்கும் கோயில் உண்டாச்சு, ஜப்பான் கற்பூரம் எரிந்திடலாச்சு, முந்தின சீன வெடி வெடித்திடலாச்சு, மோகம் ஆனதே,
விவேகம் போனது. மோகம் ஆனதே விவேகம் போனது. வேலையில்லா தொல்லையினாலே வெம்பசியால் மக்கள் மடிகிறார் மேலே. ஆலய உற்சவத்தாலே இந்த காலை என்பது இந்த காலை நேரம். இந்த நேரத்திலே 1000 கோடி வீணாய் அழியுதே ஓடி, நம் செந்தமிழ் நாட்டின் செல்வம் கரியாய் தீந்து போகுதே, மனம் ஆய்ந்து வேகுதே என்று இன்னும் மிக அற்புதமா போறார். பிள்ளை பெறா சாமிக்கு பெண்டாட்டியதற்கு, பள்ளியறை அரச போகங்கள் எதற்கு, கல்லை சிறு இனத்தார் பிழைத்திட தழுக்கு கண்கள் இல்லையா, உண்மை கண்டுகொள்ளையா என்று இசை வடிவத்திலே அவர் இந்த பணம், பொருளாதாரம், ஒரு சமூகம் நிலை பெற வேண்டும் என்றால் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், பொருளாதாரம் சமத்துவமாக வேண்டும், மற்ற கல்வி கேள்வி அனைத்திலும் சமமாக இருக்க வேண்டும். அப்படி இந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை செந்தமிழ் நாட்டின் செல்வம் கரியாய் தீந்து போகுதே, மனம் ஆய்ந்து வேகுதே என்று அருமையான இசைப்பாடலாக படித்து தந்தவர் நமது முருகேச பாகவதர். அதில் சில வரிகளைத்தான் இங்கு படித்து காட்டுகிறேன். இன்னும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவருடைய மாணவர் பரம்பரையில் புகழ்பெற்றவராக விளங்கியவர் அயனாவரத்தில் அயன்புரம் ஆசுகவிவே அண்ணாமலை சுவாமி என்பவர் ஆவார். அவர் இந்த கர்மவீரர் காமராசர் நூலிலே சொல்லுகிறார், பொன் போன்ற நல்லாரை வாழ்த்தும் அருங்குணம் கருவில் பொருந்த பெற்றார். முருகேச பாகவதர் எப்படிப்பட்டவர் என்றால், பொன் போன்ற நல்லோர்களை வாழ்த்தும் அருங்குணம் கருவிலேயே பொருந்த பெற்றார். இது ஒரு கவிதை என்பதனால் ஒரு அந்த மாதிரி சிறு வயதிலிருந்தே உயர்ந்த பண்பை பெற்றவர் என்று சொல்லுகிறார். என் போன்ற மாணவர்க்கும், தன்னை கொஞ்சம் சாதாரண சொல்லி, என் போன்ற மாணவர்க்கும் மக்களுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்வார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நன்னூல்கள் நமக்கு ஈந்தார். முருகேச பாகவதர் எழுதிய அந்த நூல்களை பற்றி சொல்லுகிறார். நன்னூல்கள் நமக்கு ஈந்தார், நாடெங்கும் கால்சோர நடந்தே ஏகி. ஏனென்றால் அந்த காலத்தில் அரசாங்கத்தின் மதுவிலக்கு பிரச்சாரகராகவும் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரகராகவும் இருந்த காரணத்தினால் பல இடங்களுக்கு ஐயா நடந்தே சென்றிருக்கிறார். அதை பற்றி சொல்லுகிறார். நன்னூல்கள் நமக்கு ஈந்தார், நாடெங்கும் கால்சோர நடந்தே ஏகி, தன்னேரில் தொண்டாற்றும் குருநாதர் முருகேசர் தகையும் வாழ்க என்று வாழ்த்துகிறார். தன்னேரில் தொண்டாற்றும் குருநாதர், எவ்வளவு பெரிய வாசகம் பாருங்க. அப்படி மாபெரும் குருநாதராக விளங்குபவர் எங்கள் ஐயா முருகேச பாகவதர் என்று அவருடைய மாணவர் சுட்டுகிறார். அப்படிப்பட்ட அரும் கவியை, பெரும் கவியை இன்றைக்கு நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். நமது இலக்கிய சங்கம், விடுதலை கலை இலக்கிய பேரவை அனைத்தும் இணைந்து முருகேச பாகவதரை கைகளில் ஏந்தி இன்றைக்கு தமிழ் உலகிற்கு தருகிறது. அப்படிப்பட்ட பெரும் பணியில் நமது கவிஞர் யாழநாதி அவர்களும் நமது அமைப்பும் இணைந்து செயல்படுகிறது. எனவே இத்தகு நிகழ்வில் இளைஞர்களின், ஆர்வலர்களின், கவிஞர்களின் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பெரும் பொறுப்பில் இருக்கிற நமது ஐயா டாக்டர் சா தேவதாஸ் ஐயா அவர்கள் இந்த இனிய நிகழ்வுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்றார். ஐயா அவர்கள் மென்மேலும் உயர வேண்டும், மென்மேலும் ஏற்கனவே நிறைய பணிகளில் இருந்து அரும்பணியாற்றியவர். இன்றைக்கு தமிழக அரசியல் தலைவர்களில் அண்மையில் முதலமைச்சரை சென்று பேராசிரியர் நமது ஐயா செல்லப்பன் இன்னும் மற்ற நிர்வாகிகளோடு சந்தித்து வாழ்த்தி விட்டு வந்தவர். எழுச்சி தமிழர் உட்பட அனைவரோடும் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நல்லூர் ஆகிய நமது ஐயா அவர்கள் இனிய வாழ்த்துறையை வழங்க இங்கே வந்துள்ளார். ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கமும் விடுதலை கலை இலக்கிய பேரவை என்ற 2 அமைப்பும் இணைந்து இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த நிகழ்வினை இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை அமைத்து தலைமையுரை வழங்கியிருக்கிற அன்பு சகோதரர் முனைவர் ஜெயபாலன் அவர்களே, நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய நண்பர்
பேராசிரியர் ஜெயக்குமார் அவர்களே, விஜயகுமாருங்க ஐயா. மன்னிக்கணும், விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற கவிஞர், எழுத்தாளர் யாழன் ஆதி அவர்களே, தோழர்கள் லெனின் அவர்களே, பௌத்த பெருமாள் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற தோழர் துரை பார்த்திபன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறந்த நிகழ்ச்சி. நம்முடைய பேராசிரியர் ஜெயபாலன் அவர்கள் நான் கவனித்து வருகிறேன். பல நிகழ்வுகளில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் அந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் வழியாக, மற்ற வழியாக நான் கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். பல இலக்கியங்களை, பல எழுத்துக்களை, பல புத்தகங்களை, பல தலித் ஆளுமைகளை மீள் வாசிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அவாவினை, வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பாக இருக்கிற மகா மதுர கவிஞர் வி. முருகேச பாகவதரின் கர்ம வீரர் காமராசர் என்கின்ற இந்த ஒரு தலைப்பு, இது முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. முருகேச பாகவதர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக 30களில் வாழ்ந்து நம்முடைய பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்டவர். இன்றைக்கு பெருந்தலைவர் என்றால் நமக்கு காமராசரை சொல்கிறோம். ஆனால் 20களில் 30களில் பெருந்தலைவர் என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் நம்முடைய பெருந்தலைவர் MC ராஜா அவர்கள். பெருந்தலைவர் MC ராஜா அவர்களாலேயே மகா மதுர கவிஞர் என்கிற பட்டத்தினை பெற்றவர் மகா மதுர கவி வி. முருகேச பாகவதர். அவரை பற்றி அதிகமாக நம்முடைய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இன்னும் செய்திகள் சென்றடையவில்லை என்பது உண்மை. அந்த வகையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் பிறந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர்களை மீள் வாசிப்புக்கு உட்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் உதவும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் என்னுடைய மகனுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவன் திடீரென்று ஒரு செய்தியை சொன்னான். இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் தெரியுமாப்பான்னு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, காந்தியினுடைய பிறந்த நாள், அக்டோபர் 2. இந்தியா, உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இன்னொரு நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்தியா, லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய நினைவு நாள். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெருந்தலைவர் காமராஜர், கர்மவீரர் காமராசருடைய நினைவு நாளையும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவன் இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு நான் சொல்லும் போது அவன் மொபைல் ஓபன் பண்ணி ட்ரெண்டிங் என்னப்பா மகா நம்முடைய காந்திஜியா கேட்டா, இல்லப்பா கோட்சே அப்படின்னு. டுடே கோட்சே has become the trending. காந்தியார் என்று சொன்ன உடனே மகாத்மா காந்தியார், காந்திஜி என்று சொன்ன உடனே அவருடைய முக்கியமான கொள்கையாக நமக்கு நினைவுக்கு வருவது நான் வயலன்ஸ், அஹிம்சை. அவர் அஹிம்சையை கையாண்டார். நமக்கு நிறைய அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது அவர்
ஒரு பெரிய ஹீரோ, ஒரு நான் வயலன்ஸ் ஹீரோ. த்ரூ நான் வயலன்ஸ் he obtained independence to this country அப்படிங்கிறது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை கொஸ்டின் பண்ண வேண்டாம். ஆனா அந்த நான் வயலன்ஸ் அப்படிங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வயலன்ஸ்ல முடிஞ்சது. அந்த வயலன்ஸ்க்கு காரணமானவர் கோட்சே, மகாராஷ்டிராவுடைய சித்பவன பார்ப்பனர். அவரால், அவருடைய குண்டுகளால் கொல்லப்பட்ட ஒரு மாபெரும் மகா புருஷர் காந்தி அவர்கள். இன்றைக்கு அவர்தான் நீங்க ட்ரெண்ட் ஆயிருக்கு. இது இந்த நாடு இப்பொழுது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இப்ப இருக்கிற இளைஞர்கள், மக்கள் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இது நமக்கு கொடுக்கிறது. இந்த சூழ்நிலையில், இந்த பேக்ரவுண்ட்ல தான் நான் பார்க்கிறேன், இந்த நம்முடைய பேராசிரியர் ஜெயபாலன் அவர்களுடைய முயற்சி, இந்த மதுரை கவி, மகா மதுரை கவியினுடைய இந்த நிகழ்ச்சி, மதுரை கவியார் எழுதிய புத்தகத்தினுடைய, காமராசனுடைய இந்த நிகழ்ச்சி, இந்த மாபெரும் ஆளுமையை நாம் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதாகவே நான் பார்க்கிறேன். நாம் இதை எடுத்து செல்லவில்லை. காமராசரை நாம் இன்னும் எடுத்து செல்லவில்லை. காமராஜர் என்பவர் ஒரு மாபெரும் தலைவராக, பெருந்தலைவராக, கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரும் ஆளுமைகளை 1964 ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை 1964 இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக நிறுவியவர் நம்முடைய காமராஜர் அவர்கள். சாஸ்திரி அவர்களை பிரதமர் என்று அறிவிக்கின்ற போது அந்த காலகட்டத்தினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் திரும்பி பார்த்தோமே ஆனால், வாசிப்புக்கு உள்ளடக்குமே ஆனால், அன்றைக்கு இவரையே பிரதம மந்திரியாக ஆக வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் அப்பொழுது நடந்திருக்கிறது. அதை மிகவும் பணிவோடு அதை நிராகரித்து மக்கள் பணியாற்றியவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அதற்கு பின்னாலே அவர் தாஷ்கண்டுக்கு பிறகு போய், அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அவர் அங்கே இறந்த பிறகு திரும்பவும் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த நெருக்கடியின் போது கூட அப்பொழுதும் காங்கிரசுடைய அக்ராசன் என்று சொல்வார்கள். அகில இந்திய காங்கிரசுடைய தலைவரை அந்த காங்கிரசினுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் அக்ராசனராக இருந்த போது அவரே எடுத்திருக்கலாம். அப்போதும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை 1964 பிரதம மந்திரியாக்கிறாராக. இப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். நம்ம காமராசரை பற்றி இன்றைக்கு இந்த மகா மதுரை கவி எழுதிய புத்தகத்தை நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய தோழர் கவிஞர் யாழன் ஆதி அவர்கள் மிக சிறந்த உரையாற்ற இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் காமராஜர் என்று சொன்ன உடனே நமக்கு உணவு உடனடியாக நினைவுக்கு வருவது மதிய உணவு தான். காமராஜர் இல்லைன்னா நான் படிச்ச முடியாது. நிறைய பேர் கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு போனதே அந்த சாப்பாட்டுக்காக தான். அந்த பள்ளிக்கூடங்களை அவர் நிறுவவில்லை என்று சொன்னால், பள்ளிக்கூடம் நிறுவது மட்டுமல்லாமல் மதிய உணவை திட்டத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால், நம்மில் பலர் படித்திருப்பதற்கான வாய்ப்பு படித்திருக்கலாம். இந்த அளவிற்கு இது மிக குறைந்த அளவிலான படிப்பு தான் இருந்தாலும் அந்த குறைந்த அளவில் கூட நாம் எட்டியிருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தார் என்று சொல்வோம். மூடிய பள்ளிக்கூடத்தையே அவர் திறந்தார். ஒரு 6000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன என்கிற வரலாறு இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் அறிவார்கள். 1952 54 வருகிறார்.
6000 பள்ளிகளை பஞ்சமுத்து ஆடியோ க்ளோஸ் பண்ணுங்க, ஐயா பேசிட்டு இருக்காங்க. பஞ்சமுத்து நீங்க மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. 6000 பள்ளிகளை, மூடிய பள்ளிகளை திறக்கிறார். மூடிய பள்ளிகள் என்று சொன்னால் யார் மூடியது என்ற ஒரு கேள்வி பிறகு இந்தியா சுதந்திரத்துக்கு முன்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்தியர்களுக்கு ஒரு இரட்டை ஆட்சி, டையார்கின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு இரட்டை ஆட்சி. அந்த இரட்டை ஆட்சியில் நம்முடைய உடம்பெல்லாம் மூளையாக வர்ணிக்கப்பட்ட ராஜகோபாலாச்சாரியர் அவர்கள், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அப்போது பிரைம் மினிஸ்டர் தான், பிரதம மந்திரியாக ஆகிறார். 38 இந்தியை திணிக்கிறார். 38 இந்தியை திணித்த உடனடியாக அவர் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளாகிறார். தந்தை பெரியார் அவர்களுடைய எதிர்ப்பு, இந்தியை கட்டாயப்படுத்தும் போது இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை அவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பின்னாலே 2வது உலக யுத்த காலகட்டத்தில் அவர் முதல் அமைச்சர், அப்போது பிரதம அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகிறார். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கின்ற நேரத்தில் மைனாரிட்டி ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அப்போது இருந்த எதிர்கட்சிகளை எல்லாம் இணைத்துக் கொண்டு, சில எதிர்கட்சிகளை இணைத்துக் கொண்டு மீண்டும் முதல்வராகின்ற போது, அப்பொழுதுதான் அவர் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை, அதனுடைய பிதாமகன் தான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர். குலக்கல்வி திட்டம், அரைநாள் பள்ளிக்கூடம், அரைநாள் அப்பன் தொழிலை செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரி அது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இட் இஸ் வெரி இன்னோவேட்டிவ். அது நம்முடைய ராஜகோபாலாச்சாரியர் தான் அதை கொண்டு வந்தாரு. சோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், குலத்தொழில் முறையை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக ஒரு பதவி விலக ஏறுகிறது. அதன் பின்னர் காமராஜர் அவர்கள் 54 63 வரை ஏறக்குறைய 9 ஆண்டுகள் முதல் மந்திரியாக தமிழ்நாட்டை நிர்வகிக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவருடைய பணிகள் இன்றளவு பேசப்படுகிறது. தலைவராகிறார், பெருந்தலைவராகிறார், மக்கள் தலைவராகிறார், கல்வி வள்ளலாகிறார். மிகப்பெரிய அளவில் ஒரு 6000 மூடிய பள்ளிகளை திறப்பது மட்டுமல்லாமல் ஒரு 12,000 பள்ளிகளை உடனடியாக அப்போது இயக்குநராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலுடைய ஆலோசனையின் பேரில் 12,000 பள்ளிகளை உடனடியாக திறக்கிறார். இப்படி ஒரு கல்வியில் மிகப்பெரிய இந்த எலிமெண்டரி எஜுகேஷன், அடிப்படை கல்வியில், ஆதார பாட்டியலில் ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சிகரமான விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார். அது வெற்றிகரமாக எடுத்து செல்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைமையை பற்றி இன்னொரு மாபெரும் தலைமை, மகாகவி, மதுரகவி, மதுரகவி முருகேச பாகவதர் அவர்கள் எழுதிய கர்ம வீரர் காமராசர் என்கின்ற புத்தகத்தினுடைய மீள் வாசிப்பு, அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சொற்பொழிவு பெரிய அளவில் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இது நமக்கு ஏராளமான செய்தியை நாம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பேராசிரியர் ஜெயபாலன் அவர்கள் முருகேச பாகவதர் பற்றி சொன்னவுடன் எனக்கு கொஞ்சம் அவரை பற்றிய குறிப்புகளை அனுப்புங்கள் என்று சொன்னவுடன் அவர் ஒரு பத்திரிகைக்கு எழுதிய ஒரு கட்டுரையை அப்படியே எனக்கு அனுப்பிவிட்டார். மிக சிறப்பான ஒரு கட்டுரை அது. முருகேச பாகவதர்கள், வி. முருகேச பாகவதர் மகா மதுர கவிஞர். அந்த காலகட்டத்தில் அப்போது இருந்த ஆளுமைகளோடு அவர் கொண்டிருந்த நட்பு, ராபி சேதுப்பிள்ளை போன்றவர்களோடு, மூவா போன்றவர்களோடு, அப்போது இருந்த திராவிட இயக்க ஆளுமைகளோடு அவர் கொண்டிருந்த
இணைப்பு, நட்பு ஆகியவற்றை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மாபெரும் கவிஞராக, எழுத்தாளராக, கருத்தாளராக அப்பொழுது விளங்கிய இயங்கிய மகா மதுர கவிஞர் வி. முருகேச பாகவதரின் கர்ம வீரர் காமராசர் என்கின்ற இந்த புத்தகத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி பல இளைஞர்களுக்கு புதிய செய்திகளை இது விதைக்கும். அது மிகப்பெரிய அளவில் அது பரவும் நம்முடைய மக்கள் மத்தியில் என்கின்ற என்னுடைய கருத்தினை இங்கே தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, யாழநாதி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அவர் ஆங்கில வழியாக தமிழ் படுத்திய தம்மபதம் என்கிற நூல் மூலமாக எனக்கு அறிமுகமானவர். ஐயா அன்பன் அவர்கள் பதிப்பித்த அந்த நூல் மூலமாக அறிமுகமானவர். அது மட்டுமல்லாமல் தலித் முரசனுடைய இதழ்களை படிக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றவர். நான் புனித பாண்டியன் அவர்களோடு தொடர்பில் இருப்பவன். அந்த அளவில் அந்த பத்திரிகையில் வருகின்ற அவருடைய கவிதைகளை, கருத்துக்களை நான் பலமுறை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கு இந்த தலைப்பில் பேச இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்தினை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு விரிவான வரலாற்று தகவல்களோடு 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க கால இந்திய தமிழக அரசியலையும் கூறி, பிறகு இன்று காந்தியடிகளுடைய அந்த பிறந்த நாள், காமராசருடைய நினைவு தினம், இந்த செய்திகளையும் கூறி, காமராசர் எப்படி ஒரு கிங் மேக்கர் என்ற நிலைக்கு வந்தார் என்பதையெல்லாம் கூறி, அந்த பொருண்மையில் இன்றைக்கு உரையாற்ற இருக்கிற உரையினுடைய முக்கியத்துவத்தையும் கூறி ஐயா அவர்கள் சிறப்பானது ஒரு வாழ்த்துரையை இங்கே வழங்கி இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் ஐயா அவர்கள் ஒரு நிர்வாகம் சார்ந்த பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினால் எதையும் துல்லியமாக மதிப்பிடக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறார். அப்படி மிக சிறப்பாக இங்கே இந்த ஆளுமைகளை, காந்தியார் தொடங்கி, காமராசர் தொடங்கி, முருகேச பாகவதர் தொடங்கி, MC ராஜா தொடங்கி, அனைவரையுமே, தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கி அனைவரையுமே மதிப்பிட்டு கருத்துக்களை இங்கு வழங்கி இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நாம் உரைக்கு செல்ல இருக்கின்றோம். இன்றைய பொருண்மை முருகேச பாகவதர் எழுதிய கர்ம வீரர் காமராசர் என்ற நூல். இது 1963 வெளிவந்த நூல். அண்மையில் தான் கைகளுக்கு கிடைத்தது. ஐயா அவர்கள் வாழ்த்துறையில் குறிப்பிட்டதை போலவே எல்லாவற்றையும் இப்பொழுது ஒரு மீள் வாசிப்புக்கு செய்யக்கூடிய சூழலில் இவைகளை தேடி எடுத்து கொண்டு வருகிறோம். அந்த நூலை அனுப்பியவுடன் 2 நாட்களில் அவை முழுவதையும் படித்து முடித்து ஐயா யாழநாதி அவர்கள் தயாராகி இருக்கிறார். வாழ்த்துறையில் ஐயா குறிப்பிட்டதை போலவே தம்மபதம் மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, சென் கவிதைகளை தமிழில் தந்திருப்பது, இன்னும் பல்வேறு உரையரங்குகளில் உரைகளை வழங்குவது, தமிழில் செழுமையான விடுதலை கருத்துக்களை உள்ளடக்கமாக கொண்ட கவிதைகளை வழங்குவது, இன, மொழி, பாலின என்று எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக தனது எழுதுகோளை எழுத்துகளாக வடித்து தருவது என்பது ஒரு சாதாரணமான பணி. அப்படிப்பட்ட பணியை அவர் பொறுப்பில் ஏற்றிருக்கிறார். அதனால்தான் அவரது எழுத்தும் செயலும் சிந்தனையும் மிகப்பெரிய வீச்சாக இருக்கிறது. அவரை பற்றி ஏராளமான பேர் எம்ஃபில் ஆய்வேடுகள், PhD ஆய்வேடுகள் அவரை பற்றி செய்து தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்கும் அருமைக்கும் உரிய ஐயா யாழநாதி அவர்கள் இப்பொழுது தமது இனிய உரையை வழங்க அன்போடு வேண்டும். ஐயா வாங்க. ஐயா வணக்கம். கேக்குதா ஐயா நான் பேசுறது? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. மகிழ்ச்சி ஐயா.
மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து மதுர கவிஞர் வி.வே. முருகேச பாகவதர்கள் உரைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கத்திற்கும் விடுதலை கலை இலக்கிய பேரவைக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறந்த ஒரு தலைமையின் கீழ் நடக்கிறது என்பது செம்மாந்த பெருமை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அத்தகைய சிறந்த தலைமையை தாங்கிக் கொண்டிருக்கிற ஐயா திரு பேராசிரியர் க. ஜெயபாலன் அவர்களே, ஐயா ஆக பெரும் தமிழ் ஆளுமைகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மதிப்பிற்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் பார்த்திபன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மழை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் என்னிடம் இந்த அளவுக்கு இதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள் என்று காந்தியடிகளுடைய பிறந்த நாளும் இன்றுதான். காந்தியடிகளுடைய பிறந்த நாளை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் கொண்டாடுகிற ஒரு விழாவாக அந்த விழா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நாளில் அவர் மீது தீவிர பற்று கொண்டவராகிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காலமானார் என்பதும் அகில இந்திய அளவிற்கு நினைவு கூறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இந்திய அரசியல் புலத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இருந்தார்கள் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். இந்தியாவிற்கே அது தெரிந்த ஒன்றுதான். ஆனால் கெடுவாய்ப்பாக காமராஜருடைய புகழ் ஒளியை மறைப்பதற்கு இங்கே நடக்கிற முயற்சிகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை மறந்துவிட்டு காந்தியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். காந்தி குறித்த கருத்தை பொறுத்தவரையில் நான் அம்பேத்கரியலாளன் என்ற அடிப்படையில் காந்தியினுடைய கருத்துக்களை மறுக்கக்கூடிய இடத்தில் தான் என்பது ஒரு வாழ்வியல் முறை என்று சொன்ன காந்தியினுடைய கோட்பாடு மனித இனத்திற்கும் மானுட தர்மத்திற்கும் தம்மத்திற்கும் எதிரானது என்பதில் தீவிரமான பற்று கொண்டவன் நான் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு நான் மிகுந்த பெருமையும் பெருமிதமும் அடைந்தேன். படிநிலை சமூகத்தை அப்படியே கெட்டி தட்டி வைத்துவிட்டு போன மிக முக்கியமானவர்களுள் ஒருவராக காந்தியை நாம் பார்க்கலாம். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் காந்தியினுடைய அடிகளை தொட்டு வணங்கி அவருடைய பாதையில் சென்றவர் என்றாலும் காமராஜருக்கு சமூக நீதி என்ற கோட்பாடு மிக முக்கியமான கோட்பாடாக இருந்தது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஆற்றிய பணிகள் என்பவை அளவிடற்கரிய பணிகளாக இருக்கின்றன. அந்த அளவிடற்கரிய பணிகள் ஒரு மிக முக்கியமான கவி ஆளுமையின் கவிதைகளாக மாறி இருக்கின்றன என்பதுதான் காமராஜருடைய பணிகளுக்கு நாம் காட்டுகின்ற அளவுகோலாக இருக்கும். மதுரகவி அவர்கள் காமராஜரை விதந்தோதி பாராட்டி இருப்பதை போல வாழ்த்தி இருப்பதை போல வேறு எந்த தமிழ் கவிஞரும் இப்படி பாடி இருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த எழுத்தாளர்களும் சரி அல்லது காங்கிரஸ் இயக்கங்களும் சரி காமராஜரை இந்த அளவிற்கு புகழ்ந்திருக்குமா அல்லது இந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்குமா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இன்றைக்கு நாம் வைக்க வேண்டியிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையில் காந்தியை பார்ப்பது போல மதுரகவி முருகேச பாகவதர் அவர்களுடைய பார்வையில் காமராஜரை பார்க்க வேண்டியிருக்கிறது. எளிய மக்களின் தலைவனாக அடித்தட்டு மக்களும் கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா வகையிலும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள்.
தன்னுடைய வாழ்க்கையே இந்த சமூக நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். அவரை குறித்து பாடல்களை புனைந்து கர்ம வீரர் காமராஜர் என்ற தொகுப்பாக நம்முடைய மதுர கவி அவர்கள் 1963 இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். 25 காசு அந்த நூலினுடைய விலை. அதில் 17 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மங்கள நிலையம் என்ற வெளியீட்டகம் வில்லிவாக்கத்திலிருந்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். இந்த நூலிற்கு அன்றைக்கு வேளாண்மை துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். கக்கன் தன்னுடைய கடைசி காலத்தில் எப்படி இருந்தார் என்பது தமிழர்களுக்கு தெரியும். அவருடைய நேர்மையான அரசியல் எப்படி இந்த நாட்டில் மறக்கடிக்கப்பட்டதோ அதே போலதான் நம்முடைய மதுர கவி அவர்களுடைய கவிகளும் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அவருடைய பாடல்களை படிக்கிற பொழுது வயிறு எரிந்து எனக்கு இந்த எண்ணம் தோன்றியது. இவ்வளவு மிக சிறந்த ஒரு கவிஞர், இவ்வளவு இலக்கண பிழையின்றி இலக்கண நயத்தோடு வாழ்கிற மக்களுடைய வாழ்விலிருந்து எடுத்துக்காட்டுகளை கூறி, ஓமைகளை கூறி, உருவகங்களை கூறி, உள்ளுரை ஓமங்களை வைத்து ஆகச் சிறந்த கவிதைகளை எழுதிய மனிதர் எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டார் என்பது நாம் எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது. காமராஜரை புகழ்ந்து பல நூல்கள் வந்திருக்கின்றன. காமராஜருக்கு புகழ் மாலை சூட்டக்கூடிய நூல்கள், காமராஜரை குறித்து உரையாற்றியவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். அவருடைய ஏழ்மை தன்மையை, அவருடைய எளிமையை, அவர் எப்படி தன்னுடைய வீட்டிற்கெல்லாம் தொண்டாற்றுவதை மறந்துவிட்டு இந்த நாட்டிற்கே வாழ்ந்தார் என்பதனை மிக பெருமையோடு பேசுகிற பேச்சாளர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஐயா விஜயகுமார் ஐயா பேசுறது கேக்குதுங்களா? ஐயா இல்லங்க ஐயா, கேட்கலங்க ஐயா. ஏதோ அதனுடைய மாணவர் அண்ணாமலை, அந்த அண்ணாமலை அவர்கள் மதுர கவி அவர்களை பற்றிய பாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். அது இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை ஐயா தலைமை வகித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் அவர்கள் நமக்கு படித்து காட்டினார்கள். இவருடைய பாடல்கள் திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடல்கள் இருக்கக்கூடிய மெட்டுகளை கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய அரசியலை, அவர்களுடைய நன்மைகளை, அவர் புரிந்த சிறந்த திட்டங்களை குறித்து பாடலாக நமக்கு வடிவமைத்து தந்தார்கள். இப்படிப்பட்ட பாடல்கள் ஏன் பொதுமக்களுடைய பார்வைக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வைக்கோ வரவில்லை என்பது ஒரு மிக முக்கியமான கோபமான கேள்வியாக உங்கள் முன் நான் வைக்கிறேன். அவருடைய பாடல்கள் ஏழை பங்காளன் என்ற அந்த முதல் பாடல், இந்த பாடல்ல செந்தமிழ் தென்மொழியால் என்ற இசையில இந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார். இந்த மாதிரி பாடல்களை படிக்க நமக்கே சிறந்த முதலமைச்சர் அந்தமார் அருளர் கலைஞர் அண்ணல் காமராசர் தாழைமன புகழார் உலக தமிழின் முகத்தில் இறைவனை
இயல்பே படைத்தவராம். நற்குணம் நிறைந்த பொற்குடமாம், மக்கள் நம்பிக்கை சுரக்கும் இருப்பிடமாம். பொற்பொரும் போத பொருள் காத்தாரே, புண்ணியம் பொறுமை பூத்தாரே. மனம் மெய்யும் நனி இனிக்கும், உயர் மேல் குமரி வரை ஒலிக்கும். ஜனநாயகமே சுவைத்த மா பெரியார், சர்வாதிகார பிணி அறியார். வளைநீர் ஓட்டை குடிசைக்குள்ளே வான் மழை நீர் கண்ணீர் சேராட தமிழ் திருநாட்டார் நமக்கே சிறந்த முதலமைச்சர், அந்தமார் அறிஞர், அருளற கலைஞர் அண்ணல் காமராசர் என்று பாராட்டுகிறார். அடுத்ததாக எழுதுகிறார் பாருங்கள் அருமை நண்பர்களே, அருமையான கவிதை. செயல் வீரர் என்ற தலைப்பு. ஒரு தலைவன் என்பவன் எப்படி செயல் வீரராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். அதில் சொல்லுகிறார், செஞ்சுருட்டி ராகத்தில் பாடுகிறார். அரைத்த மாவையே அரைத்து கொண்டு, திரித்த கயிற்றையே திரித்து கொண்டு, தெரு தெருவாய் நாடகங்கள் ஆடார் நல்ல செயல் வீரர் காமராசர் நாடார். இங்க சாதிப்பெயர் என்பது நமக்கு ஒரு சாதிப்பெயராக அல்ல, இங்கே சாதித்த பெயராக தெரிகிறது. அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. சொல்லும் செயலும் வேறு, சிந்தனையும் வெவ்வேறாகி பல்வேறு பகல் வேடம் போடார், பல்வேறு பகல் வேடம் போடார் காந்தி பண்பிலே ஆழ்ந்த காமராச நாடார் என்று சொல்றாரு. அப்புறம் அழகா எழுதுறாரு பாருங்க. படிப்போரை இழுக்கும் காந்தம், பசி பட்டினி ஒழிக்கும் சாந்தம், செழிப்பையன்றி அழிப்பு பாதை தேடார், நாட்டின் சேம நல காமராசன். சேம நல எப்படிப்பட்ட சொல் பாருங்க. ஒரு அருங்கலஞ்சியமாக காமராசர் விளங்குகிறார் என்பதை சொல்லுகிறார். அப்படி காமராசரை பற்றி பஞ்சசீலம் செழிக்க செய்வார், பல்லுயிரும் தழைக்க ஒய்வார், பஞ்சசீல நெஞ்சினரை கூடார், எதிர்ப்பில் வளர்ந்த தலைவர் காமராசன். சொற்களை எப்படி பயன்படுத்துறாரு. பஞ்சசீலம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட முக்கியமான கோட்பாடு. அந்த கோட்பாடு குறித்து பாராளுமன்றத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார் என்பதும் நாம் அறிந்தது. புத்தர் சொன்ன பஞ்சசீல கொள்கைகளை உள்வாங்கி வேறு விதமாக உருவாக்கப்பட்ட சில செயல் திட்டங்கள் அவை. அப்படி அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் உருவாவதற்கு காமராசர் பெரும்பங்காற்றியவர். காமராசர் அவர்கள் கே பிளான் என்று கட்சியில் இருக்கிற மூத்த ஆளுமைகள், அறிவுத்திறன் மிக்க ஆளுமைகள், அமைச்சர் அரசு பதவிகளை விட்டுவிட்டு கட்சியின் நலத்திற்கு உழைக்க வேண்டும் என்பது காமராஜர் முன்னெடுத்த திட்டம். அந்த கே பிளான் திட்டம் பிரதமர் நேரு அவர்களாலேயே பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. அதற்கு முன்னுதாரணமாக காமராஜர் விளக்கினார். அப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய பாடல்கள். அடுத்து கர்மயோகி. ஏனென்றால் கர்ம வீரர் காமராசர் நூலின் தலைப்பு. அதுல கர்மயோகி என்ற தலைப்பில் எழுதுகிறார். நாட்டுக்கு ஒரு முதல்வர் காமராசரே, இவர் நாட்டை கண்போலும் காக்கும் மக்கள் நேசரே, மேட்டிமை கனிந்த தனி வீர தியாகியே, இந்த மேதிரியெல்லாம் வியக்கும் கர்ம யோகியே. ஒரு செயல் வீரராக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானவை. கர்ம யோகி என்று ஏன் கூறுகிறார் என்றால், இல்லற வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை என்று எதுவும் இல்லாமல் அனைத்தையும் துறந்து நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காமராசருடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கை என்று திருமணம் ஏதும் இல்லாமல் அவர் இருந்த அந்த வாழ்க்கையை அவர் இங்கே நினைவூட்டுகிறார் என்று சொல்லலாம். அடுத்து விருதுநகர் வீரர் என்று ஒரு பாடல். அதுல சொல்லுகிறார், வல்லத்திலே வீழ்ந்தாரையும் கரையில் ஏற்றினார், தெளிந்த பகுத்தறிவு விளக்கை மக்கள் அகத்தில் ஏற்றினார். வல்லத்திலே, அதனாலதான் திரைப்படத்துல கூட சிவாஜி கணேசன் பாடுவதை போல, பள்ளி சாலைகள் தந்தவன் ஏழைகள் தலைவனை தினமும் எண்ணுங்கள் என்று குழந்தைகளுக்கு பாடுவதாக வரும். ஐயா, நமது தேவதாஸ் ஐயா அவர்கள் வாழ்த்துறையில் கூறியதை போல 6000 மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். அது மட்டுமல்ல, 12,000 பள்ளிகளை புதியதாக திறந்தார் என்று கூறினார். உண்மையில் அருமை
நண்பர்களே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற அனைவரும் நாம் அறிந்து இருப்போம். இருப்பினும் இங்கே சொல்ல வேண்டும், காமராசர் அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டின் தென்னாட்டின் அடித்தள கல்வி மிக ஆழமாக போடப்பட்டது. பிறகு திராவிட இயக்கங்கள், குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய காலங்களில் மிக ஆழமாக உயர்கல்வி திட்டம் வளர்க்கப்பட்டது. இதையெல்லாம் நாம் வரலாற்றில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் காமராஜர் காலத்திலே அடித்தள கல்வி, பிறகு அண்ணா, பிறகு கலைஞர் இவர்கள் காலங்களில் மிகப்பெரிய அளவிலே உயர்கல்வி வளர்ச்சி பெற்றது. அதனுடைய பின்புலத்தில் தான் இன்றைக்கு தென்னிந்தியா, குறிப்பாக தமிழகம் அறிவு சோலையின் கல்வியின் தலைமையிடமாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சொல்றார் பாருங்க நமது முருகேச பாகவதர், வள்ளத்திலே வீழ்ந்தாரையும் கரையில் ஏற்றினார், தெளிந்த பகுத்தறிவு விளக்கை மக்கள் அகத்தில் ஏற்றினார், உள்ள குறையை நேருக்கு நேர்கண்டே அறிந்தார். எதையும் நேரடியாக சென்று நேரடியாக மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னு வேற ஒரு சில மாற்றங்கள் நல்லபடியா வருது. அப்போ சொல்ற, உள்ள குறையை நேருக்கு நேர் கண்டே அறிந்தார், வாழ்வை உயர்த்த பல சலுகைகளை சமர்த்தாய் புரிந்தார். இதுதான் ஒரு ஆட்சியாளன் தனது அதாவது அந்த சக்தியை, அந்த அதிகார பலத்தை மக்களுக்கு எவ்வாறு நல்லது செய்ய வேண்டும். அதனால்தான் புத்தர் நன்னோக்கம் மிக முக்கியது, சம்மா திட்டி என்று சொல்லுகிறார். நல்ல நோக்கம், சரியான நோக்கம் இருக்க வேண்டும். அந்த சரியான நோக்கம் இருக்கும் பொழுதுதான் செயல்கள் யாவும் சிறப்பா இருக்கும். குழந்தைய நம்ம கோபமா திட்டுறோம்னா அது அந்த திட்டுதலுக்கான பொருள் என்பது அந்த குழந்தையின் மீதான அன்பின், அது அரவணைப்பின் வெளிப்பாடு என்பதை குழந்தை இப்ப புரிஞ்சுக்காது, வளர வளர புரிஞ்சுக்கும். அதை போல நாட்டு மக்களுக்காக நல்லதை செய்ய வேண்டும் என்பதில் அவர் உயர்த்த, மக்கள் வாழ்வை உயர்த்த பல சலுகைகளை சமர்த்தாய் புரிந்தார் என்று காட்டுகிறார். அடுத்த அந்த மாதிரி பல்வேறு சொல்றாரு பாருங்க, பெரும்பணத்தை பங்கு போடல் சமதர்மம் அல்ல. சமதர்மம்னா எது? நாட்டில் இருக்கிற இயற்கை விளையங்களை எல்லாம் முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு, ஆறுகள், ஏரிகள், குளங்கள், காடுகள், மேடுகள், மலைகள், வயல்கள் அனைத்தையும் பெருமுதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு அதில் பகிர்ந்து கொள்வது அல்ல, அது அல்ல சமதர்மம். வாய்ப்பேச்சும் வெறும் கூச்சல் மட்டும் சமதர்மம் அல்ல. அரும் உழைப்பை பங்கு போடல் சமதர்மம் என்பார். காமராசர் என்ன சொல்வாரா? உழைப்பை சமமாக்க வேண்டும், பகுத்தறிவு உலகம் அறியும் வண்ணம் உண்மை நெறியுது என்பார். காமராசருடைய உரைகள் எல்லாம் மக்கள் ஆட்சி என்ற பெயரிலே வெளிவந்திருக்கிறது. நானும் படித்திருக்கிறேன். காமராசருடைய அந்த உரைகளை எல்லாம் படித்து பார்க்கும்போது அந்த இலக்கிய நயமோ அந்த ஒரு மிரட்டுகின்ற விஷயமோ இருக்காது. ஆனால் மக்களுக்கு நேரடியாக உண்மைகளை சொல்வது மிக நுட்பமாக இருக்கும். அப்ப அதுதான் காமராசருடைய மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்லப்படக்கூடிய ராஜாஜி போன்றவர்கள் இன்னும் பல்வேறு ஆளுமைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இவரு வெற்றி பெற்றார். அரசியல்ல மிகப்பெரிய அவர்கள் எல்லாம் வாழ்ந்த அதே காலத்தில் மிக உயர்ந்த நிலையை அவர் அடைந்தார் என்றால் அவருடைய அந்த தெளிவான நோக்கங்கள், செயல்பாடு, அதுதான். அதாவது பெண் உரிமைக்கு கூட இவர் வேலை செய்ததை சொல்லுகிறார். காமராசர் காலத்திலேயே பாபா சாஹேப் அம்பேத்கர் போல பல திட்டங்கள் இங்கே வந்திருக்கின்றன போல. தந்தை சொத்தில் மகளுக்கு உரிமை வழங்கவும் சட்டமாக்கி தரணி மகளிர் வாழ வகுத்தாரே திட்டம். அந்த ஆட்சியாளர் செய்ய மறந்த வேலைகள் இனி அத்தனையும் முறையாய் ஆற்றுகின்றார் சாலவும் என்று அவர் எப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறார் என்பதை சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், ராசதந்திரி என்று சொல்லுகிறார். ஒரு ஆட்சியாளன் அதாவது சூழ்ச்சியை அறிந்தவனாக இருக்க வேண்டும். நல்லவனாக இருந்து விட்டால் மட்டும் போதாது. சராசரி மனிதர்கள், நாம எல்லாம் ஆசிரியர்களா இருக்கிறோம், நாம ஒரு தொழில இருக்கிறோம், தனிப்பட்ட முறையில இருக்கிறோம், நாம எப்படி வேணாலும் இருந்தலாம், நம்ம இயல்பா இருந்தலாம். ஆனால் ஒரு தலைவன் நிற்கும் இடத்தில் 1000 குழிகள் அங்கே தோண்டிக் கொண்டே இருப்பார்கள். கையை குலுக்கும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நான் விரல்களை சரிபார்த்துக் கொள்கிறேன்னு ஒரு கவிஞர் சொல்லியது போல அங்க அப்படியே வாழ்த்துவதை போல மாலைகள் போட்டு மறைத்து விடுவார்கள். இப்படியெல்லாம் எதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் தலைவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படித்தான் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று ராசதந்திரி என்ற அந்த அந்த கவிதையில் சொல்லுகிறார். கருத்து நிறைந்த மந்திரியா, கனிந்த ராசதந்திரியா, திருத்த கல்வி சரித்திரத்தில் புரட்சி புகுத்தி வருபவர்.
ஏனென்றால் கல்வியை அதை சரி செய்யும் பொழுதுதான் நாட்டு மக்கள் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் சொல்லுகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, இன்பத் திருமணம் வெறுத்தவராம், எங்கும் துறவி போல் நடப்பவராம், துன்பச் சிறையில் துடித்தவராம், மேல் துண்டும் அரைச்சட்டை அணிபவராம். ஒன்னும் உடை கூட பெருசா அணிஞ்சிக்க மாட்டாருங்க. உண்மையில் அருமை நண்பர்களே, நான் மாணவ பருவத்தில் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த பெங்களூர் சத்யராஜ் ஐயா அவர்கள் காமராஜ் ஒரு சரித்திரம் என்ற நூலை கொடுத்தார். நான் 10வது 12வது படித்த காலத்திலேயே அந்த நூலை பார்க்கும் பொழுது அதில் ஒரு படம், இப்பொழுது இந்த பார்த்த உடனே எனக்கு அந்த படம் ஞாபகம். அதில் என்ன படம்னா, அந்த முழக்கை சட்டையுடன் அந்த இது வரலையும் வரும், அந்த முழக்கை சட்டையுடன் நின்று எலிசபெத் மகாராணி இருப்பாங்க, அவங்க கிட்ட கை கொடுத்துட்டு கீழே எழுதி இருப்பார்கள், எலிசபெத் மகாராணியுடன் ஏழை பங்காளன் என்று. அப்போ எவ்வளவு உச்சத்தை அவர் தொட்டாலும் அந்த வேட்டி சட்டையுடனே அவர் உலகம் முழுவதும் சென்று வந்தார். அப்படிப்பட்ட அவருடைய அந்த உடை அரசியல், காமராஜருடைய காந்தியினுடைய உடை அரசியலை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். காமராஜரின் உடை அரசியலை பற்றி நாம் தமிழர்கள் எழுத வேண்டும், அதை ஆங்கிலத்திலும் படிக்க வேண்டும். அது ஒரு பெரிய அரசியல். அவருடைய மொழி, அறிஞர் அண்ணாவின் மொழி, கலைஞரின் மொழி, அது ஒரு செழுமையான இலக்கிய மொழி என்றால் காமராஜருடைய மொழி எளிய மொழி, அது மக்களின் மொழி. அந்த மொழியில் அவர் மகத்தான வெற்றி பெற்றார். இவைகளையெல்லாம் நாம் பின்னாடி இப்ப மதுர கவிஞர் நமக்கு இப்படி எல்லாம் நுட்பங்களை எடுத்து தருகிறார். அதாவது எப்படி சொல்றாரு, திணையளவே பேசி பனையளவாய் மிக தீவிர திட்டம் முடிப்பவரா. அருமையான பொது உடைமை இயக்க கவிஞரும் ஆய்வாளருமான கே ஜீவபாரதி அவர்கள் ஒருமுறை அவர் வீட்டுக்கு நான் சென்றிருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு பெரிய பாலம் காமராஜர் போய், உங்களுக்காக தான் திறந்திருக்கிறேன், மக்கள் பயன்படுத்திங்க, நல்லது செய்யுங்க, நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதே ஊரில் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு துண்டு பாலத்தை வேற ஒரு கட்சிக்காரர்கள் போய் திறந்து 2-3 மணி நேரம் பேசினாராம் தலைவர், அந்த கட்சி தலைவர். அதை சொன்னாரு ஜீவபாரதி. அதை போல காமராஜர் திணையளவே பேசி பனையளவாய் மிக தீவிர திட்டம் முடிப்பவராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அப்படி அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அமைச்சர்கள் அன்றும் இன்றும் அப்படின்னு ஒரு தலைப்பு. அமைச்சர்கள் யார் என்று பாமர மக்கள் அறியாரே அன்று. அமைச்சர் யாருன்னு பாமர மக்களுக்கு தெரியாது. சுமை தூக்கும் குப்பனும் சுப்பனும் அறிவான் என்று சொல்வான் பேரையும் இன்று என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு திரைப்பட பாடல்ல கூட வரும், பட்டத்து ராசாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது என்று எம்ஜிஆர் படத்துல வரும். அதற்கெல்லாம் முன்னோடியாக மதுர கவிஞர் எழுதியிருக்கிறார், அமைச்சர் யார் என்று பாமர மக்கள் அறியாரே அன்று, சுமை தூக்கும் குப்பனும் சுப்பனும் அறிவான் சொல்வான் பேரையும் என்று, வேட்டிகள் யாவும் ஜமீன்தார் தனிகர் பிரபலர்க்கே அன்று. ஒரு காலத்துல அவங்க பெரியவங்களா. அருமை நண்பர்களே, பாபா சாஹேப் அம்பேத்கர் வருவதற்கு முன்னர் இந்திய திருநாட்டில் வாக்களிக்கும் உரிமை கற்றவர்களுக்கும் செல்வம் உடையவருக்கும் மட்டுமே. பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அனைவருக்கும் வாக்குரிமையை வாங்கி தந்தார். அதை போல சொல்லுகிறார் பாருங்கள் முருகேச பாகவதர், பேட்டிகள் யாவும் ஜமீன்தார் தனிகர் பிரபலர்க்கே அன்று, நாட்டு மக்களுக்கும் நலிந்தவர் தமக்கும் நல்கி வாரார் இன்று. இன்று யாருக்காக? மக்களுக்காக அவர் பேசி வருகிறார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மிக அழகாக சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொல்றார் பாருங்க, மேல் சட்டை கால் சட்டை சரிகை பாகையும் மேனியில் மின்னும் அன்று, பால்நிகர் தூய நம் கதராடை பளிச்சிடும் கண்முன் என்று அந்த கதர் ஆடைகள், அந்த உடைகளை பற்றி சொல்லுகிறார். அப்படி தீண்டாமை பேயும் தலைவிரித்து எங்கும் திருநடம் புரிந்தது அன்று என்றால் அரசினுடைய தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரகராக முருகேச பாகவதர் பணியாற்றியவர். அந்த உரிமையோடு அதுல சொல்லுகிறார், தீண்டாமை பேயும் தலைவிரித்து எங்கும் திருநடம் புரிந்தது அன்று, தீண்டாமை போக்க தொண்டர்கள் எங்கும் சேவை செய்கிறார்கள் என்று. அப்போ கல்வி வளர்ச்சியும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் இந்த நிகழ்வுகளை எல்லாம், இந்த தீண்டாமை எல்லாம் மாற்றி வருகிறது என்று முருகேச பாகவதர் எழுதியிருக்கிறார். ஆனாலும் நாம் நுட்பமாக கவனித்து பார்த்தால் பல்வேறு புது புது வடிவங்களில் இந்த ஒதுக்குதல், இந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லப்படக்கூடியவை, இந்த தீண்டாமை என்று கடைபிடிக்கக்கூடியவை இந்திய உள்ளங்களில் புதைந்து கிடக்கிறது.
அவை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட வேண்டும். மக்கள் யாவரும் சரிநிகர் சமானம் என்று உணரப்பட வேண்டும். அதற்கான அறிவு கருத்துக்களை நாம் தொடர்ந்து அள்ளி வழங்க வேண்டும். அதற்கான மரபுதான். அதனால்தான் ஒரு புத்த மரபு, ஒரு பாணர் மரபு, வள்ளுவர் மரபினுடைய நீட்சியாக நமது ஐயா மதுரகவி இருக்கின்றார் என்பதை நமது நேற்றைய உரையிலும் அருமை தம்பி சந்துரு மாயவன் கூறியதை போல அந்த அறிவு மரபை தொடர்ந்து அவர் எடுத்து முன்வைக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, உண்டு பருகி தனக்கென வாழ்ந்தார் உல்லாச புரியில் அன்று. மன்னர்கள் அப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றார். வண்டமிழ்கோர் வரப்பிர சாதம் மண் காமராசர் என்று அந்த புகழ்மிக்க காமராசராக இன்றைக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு. அது ஒரு அந்த பல்வேறு திட்டங்களை பற்றி சொல்லும் பொழுது இதில் முக்கியமானதாக கல்வி திட்டத்தை பற்றி வாழ்த்துறையிலே ஐயா கூறியதை போலவே கல்வி திட்டத்தை பற்றி கவிதை எழுதியிருக்கிறார் முருகேச பாகவதர். காப்பி ராகம் ஆதி தாளத்தில் உரைக்க சிறப்பை உரைக்க மனம் இனிக்கும் அன்பு செல்வ நம்பி காமராசர் கல்வி திட்டம் நமக்கும் சிறப்பை உரைக்க மனம் இனிக்கும். அறப்பயிர்க்கு உயிர் தரும் அருமழை போன்றார் அன்றும் இன்றும் என்றும் நன்றிக்கு ஏற்ற சான்றார். மரத்தமிழ் நாட்டிலின்றி பிற நாட்டில் இல்லா வண்ணப்பல் முற்போக்கில் கன்னிகர் எல்லா சிறப்பை உரைக்க மனம் இனிக்கும் அப்படின்னு சொல்றார். பொது நூல் நிலைய திருப்பணி துவக்க புகழ் நிறை இந்திய நாட்டுக்கே குறிப்பாய் முதல் சட்டம் ஆக்கிய பெருமை முற்றும் நம் சென்னை மாநகருக்கு உரிமை. பொது நூல் நிலையம் மக்களுக்கெல்லாம் பொதுவாக நூல் நிலைய பணிகளை எல்லாம் இவர் எப்படி தொடங்கி செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் அவர் சொல்லுகிறார். அதாவது இந்திய மொழிகளிலேயே கலைக்களஞ்சியங்கள், குழந்தைகளுக்கான கலைக்களஞ்சியங்கள் எல்லாம் அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் கல்வித்துறையிலே இருந்த பொழுதுதான் அந்த செய்திகள் எல்லாம் தொடங்கப்பட்டன. அது காமராஜர் ஆட்சி காலத்தில் சென்னையிலே இருக்கிற பல்வேறு ஐஐடி கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நமக்கு இந்த சிபிடி என்று சொல்லப்படுகிற மத்திய கைலாஷ் பக்கத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் தொடங்கப்பட்டது காமராசர் காலத்தில். அருமை நண்பர்களே, உண்மை வரலாறுகளை அவருடைய இந்த நாளில் மதுர கவிஞர் முருகேச பாகவதரை வாசிக்கின்ற இந்த பொழுதுகளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன சொல்றார் பாருங்க, ஓதும் கலை கல்வி பொறியியல் கல்வி உடற்பயிற்சி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆதரவு ஆசிரியர் வாழ்க்கை தரம் நிறைக்கும் அரும்பள்ளி சீரமைப்பு திட்டம் நனி வளர்க்கும். அந்த ஆசிரியர் திட்டங்கள், அந்த பல்வேறு உடற்பயிற்சி ஆசிரியர்கள், பொறியியல் கல்வி, பல்வேறு திட்டங்களை எல்லாம் அவர் எப்படி கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் இங்கே அவர் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள், திருச்சியில பெல் நிறுவனம், நெய்வேலியில என்எல்சி, இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம், அங்கங்க ஏராளமான பணிகளை அவர் காலத்தில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, அமிழ்தினம் இனிய தமிழ் மொழி வளர்ச்சி ஆராய்ச்சி குழுவும் அரும்படியாற்றி நமது மொழியில் கலை களஞ்சியம். நல்ல வேலை நான் நினைத்ததை ஐயா எழுதியிருக்கிறார். அதாவது அந்த காலத்துல ஐயா எழுதியிருக்கிறாங்க. கலை களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டதையும் ஐயா எழுதியிருக்கிறார். அடுத்து இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றன. அடுத்து வீரத்துறவி என்ற ஒரு தலைப்பிலே வாழ்வழிக்க வந்தவர் ஏழை மக்கள் குறை அறிந்தே துக்கம் துடைப்பவர் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அடுத்து 5 ஆண்டு திட்டங்கள், இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் என்பவை பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். அந்த 5 ஆண்டு திட்டங்கள் பற்றியெல்லாம் இரும்பை காய்ச்சி பல்கருவி இயற்றும் கொல்ல தொழில் பரப்பி அரும் பெரும் தச்சு தொழில் செய்தல் அற்புத பற்பல மணிகள் செய்தல் என்று பல்வேறு, இன்னைக்கு சென்னையில இருக்கிற CLRI அதை போன்ற நிறுவனங்கள் பல, தோலை பதனிடும் தொழில் பெருக்கல், ஏனென்றால் தோல் பதனிடுவோர் துயரம் என்று எழுதியவர் முருகேச பாகவதர் அவர். இங்கே இன்னைக்கு நமக்கு ஆம்பூர், வாணியம்பாடி இந்த பகுதிகளிலும் திண்டுக்கல்லிலும் தான் இருக்கிற அந்த தோல் பதனிடும் தொழில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழில். அந்த தொழிலை சார்ந்தவர்களாக அடித்தள மக்கள் அதிகமாக, ஏழை எளிய மக்கள் தான் அந்த பணிகளில் இருந்து அவர்பட்ட துன்பங்களை எல்லாம் தோல் பதனிடுவோர் துயரம் என்று அந்த தோல் பதனிடும் தொழிலாளர்கள், அதன் தொழிற்சங்க தலைவர்கள் முருகேச பாகவதர் அவர்களை அணுகி கேட்டு அவர் எழுதி கொடுத்த அந்த பாடல் 1950களில் அவை வெளிவந்திருக்கின்றன. அவை பற்றி ஒரு விரிந்த உரையை வழங்குவதற்கு நமது அருமை
எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள் இசைந்துள்ளார். அப்படி அந்த தோல் பதனிடும் தொழில் பொருட்கள் CLRI, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், CLRI என்று மத்திய கைலாஷ் அருகில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டன? கர்ம வீரர் காமராசர் காலத்தில் வந்தன. இவையெல்லாம் நாம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அது ஒரு சில புள்ளிகள் தான் தொட்டு காட்டுகிறோம். ஏராளமான செய்திகள், பால் பண்ணை, மீன் பதனிடல், வெல்லம் பதமாய் தயாரித்தல், சாய தொழில், கால்நடை பண்ணை, பிரம்பு தொழில், கணக்கில்லா நிர்மாண திட்டம், அடிப்படை தேசத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை எப்படியெல்லாம் உருவாக்கினார், அது எல்லாத்தையும் சொல்றாருங்க. இந்த மாதிரி பாடல்களை எழுதுவது என்பது அது எல்லாத்தையும் அது புரிந்துதான் எழுத முடியும். அப்படி பல நாட்டினுடைய பல்வேறு மக்களுக்கு எப்படி செய்கிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் படிக்காத மேதை என்ற தலைப்பிலே ஒரு ஏனென்றால் திரைப்படமும் அது அப்படியே வந்திருக்கு, சிவாஜி கணேசன் நடிச்சு. அதை சொல்றார். ஏராளமாய் பல கோடி செலவில் இனிய தமிழ்நாட்டில் கனிவாக தேடி தாராளமாய் தொழிற்சாலை எங்கும் தனித்தனி நிறுவியே தருகின்றார் வேலை. பாரத சிறப்புக்கு ஒரு தமிழர், அதிகம் படிக்காத மேதை நம் தாயக தாதை. தாதை என்ற சொல் அந்த நமது முன்னோடி, அவர் ஏன் சிஸ்டர், நம்முடைய ஃபோர் ஃபாதர் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொல். அப்படிப்பட்ட நம் படிக்காத மேதை நம் தாயக தாதை என்று சொல்லுகிறார். அப்படி அப்புறம் அந்த பாய்லர் தொழிற்சாலைகள், பல் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், காய்கறி பதனிடுதல், ஊறுகாய் தயாரித்தல் தொழிற்சாலை, அந்நிய ஆக்கிரமிப்பை தடுக்க ஆயுதம். இன்னைக்கு ஆவடி போன்ற இடங்களில் எல்லாம் சென்னையில் இருக்கிற பல்வேறு அந்த இராணுவ மற்றும் தளவாட தயாரிப்புகள் எல்லாம் கொண்டு வந்தவர் காமராசர். அதுக்கப்புறம் புது புது ரயில் பாதை அமைக்க, எங்கும் போக வர வசதி பெரிதும் அளிக்க, புதுத்துறை முகம் காண திட்டம் தீட்டி, பொதுமக்கள் நலம் காண வகுத்தாரே சட்டம் என்று காமராசர் அந்த போட்ட அந்த பல்வேறு திட்டங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, கோடியில் ஒருவர் மாசில்லா மரத்தமிழ் நாடன் தேசுயர் ஆட்சியடா பாரடா என்று அது ஒரு பாடலாக சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பல்லூழி வாழ்க என்று சொல்லி முடிக்கிறார். நிகழ்வதெல்லாம் எடுத்துரைக்க நேரம் போதாது, அகலமுள்ள நெடுவடிகள், அருங்குடிசை தொழில்கள், தகவுறவே விவசாயிக்கும் தருவார் முன்கடனே, மிக மிக கூட்டுறவு இயக்கம் முன்னணி நிற்குதடா, தாழ்விலா மின்சார பெருக்கம். ஏனென்றால் அன்றைக்கு போலீஸ் துறையிலும் பிறகு அக்ரிகல்ச்சர் என்று விவசாய துறையிலும் அமைச்சர் கக்கன் அவர்கள், இந்த நூலுக்கும் கக்கன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறார். இந்த நூலை உருவாக்குவதற்கு இப்ராஹிம் ஷா என்ற ஒரு பெரியவர், காங்கிரஸ் பெரியவர், அந்த பண உதவி எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி, தாழ்விலா மின்சார பெருக்கம் புகழ் தமிழகம் தனக்கே கிடை, பல்வேறு இடங்களில் ஆற்று நீரை தேக்கி, சாத்தனூர் அணைக்கட்டிலிருந்து வைகை அணைக்கட்டு வரை எத்தனை ஆயிரம் அணைக்கட்டுகள் அனைத்தும் காமராசர் காலத்தில் திட்டமிடப்பட்டன. அவர் காலத்திற்கு முன்னர் என்று பார்த்தால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1942 46 வரை வந்த வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக, லேபர் அந்த மெம்பராக வைஸ்ராய் கவுன்சில் இருந்த பொழுது பல்வேறு தாமோதர் ஆற்று வெள்ள தடுப்பு திட்டம் என்று பல்வேறு நீர்வள திட்டங்களை அவர் உருவாக்கினார். அவைகள் எல்லாம் முன்னோடியாக இருந்தன. இன்றைக்கும் அவை புகழ்பெற்ற அந்த நீர்த்தேக்க அமைப்புகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் காமராசர் கொண்டு வந்தார். மக்கள் நலன்தான் அவர்கள் மனத்தில் இருந்தன. அதனால்தான் நமது அரும் கவிஞர் இப்படியெல்லாம் பாடுகிறார். தானே தானாய் கிடைத்த நிதியாம் தருவதும் பெறுவதும் அது தெரியாது, தனி மனிதன் சுதந்திரம் தங்கும் நாட்டிலே தடைக்கச் செய் பொதுநலமே பிழைக்கும் பல்வளவே என்று காமராசர் சொல்லுகிறார். தாதா கோடிக்கொருவர் என்றவை தாயென்று உரைத்தாளடா. தாதா என்றால் வழங்குகின்ற செல்வத்தை மக்களுக்கு கொடுக்கிற தாதா, கோடிக்கு ஒருவர் என்று அவை அன்று உரைத்தாளடா. தியாக தாதா நம் காமராசரை நமக்கே தாயகம் தந்ததடா, அதை பாரடா என்று சொல்லுகிறார். இப்படி மேலும் மேலும் வெற்றி பெறுவோம், காமராசர் கைகளை நாம் பலப்படுத்துவோம்.
அவரது ஏனென்றால் இந்த நூல் வெளிவரும் காலத்தில் காமராசர் அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கின்றார். அவர் தொடர்ந்து தமிழக மண்ணிலே ஒரு மாபெரும் பணியை 50களிலிருந்து 60கள் வரை ஒரு மிகப்பெரிய அந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் எதிரிகளும், அருமை நண்பர்களே, நான் இருவருடைய வாழ்க்கை வரலாற்றில் தான் இப்படிப்பட்ட சொற்களை பார்த்திருக்கிறேன். ஒன்று பாபா சாஹேப் அம்பேத்கர், இன்னொருவர் காமராசர். எதிரிகள் கூட அவரது ஆட்சியில் குறை காண முடியவில்லை என்று பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றியும், அவர் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, சட்ட அமைச்சராக, தொழிலாளர் அமைச்சராக இருந்த காலங்களில் ஒருவரும் எதிராளி கூட அவரது செயல்களில் குறை காண முடியாது என்று அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்களும் கூறியிருக்கிறார்கள். காமராஜர் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே இந்த உரையை தற்காலிகமாக திடீர் என்று வழங்க வேண்டியதாகிவிட்டது. இப்பொழுது நிறைவு செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை கூறி நிறைவு செய்கிறேன். அது என்னவென்றால், ஏற்கனவே மதுர கவிஞரினுடைய அரசியலை பற்றி நான் சொல்லும் பொழுது, இவர் காங்கிரசுக்குள் இருந்தாலும் சமூக விடுதலையை முன்னெடுத்த மாபெரும் கவிஞர் என்று நான் குறிப்பிட்டேன். தீண்டாமை ஒழிப்பு, மது விலக்கு, கல்வி பெருக்கம், கலை வளர்ச்சி, சமதர்ம சமுதாயம் உருவாக்கம் போன்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டவர். அது பண்டித அயோத்திதாசரிலிருந்து, திருவள்ளுவரிலிருந்து, புத்தரிலிருந்து, ஔவையாரிலிருந்து மதுர கவிஞரிடம் வந்து சேருகின்ற அந்த ஒரு உயர்ந்த பண்பு தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்களிடமும் ஊறி நின்றது. அதனால்தான் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ராஜாஜி அவர்களின் அரசியல் வேறு, காமராஜர் அவர்களுடைய அரசியல் வேறு. அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜர் ஆட்சியின் சாதனைகள் என்று அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தையும் மதுர கவிஞர் எழுதிய கர்ம வீரர் காமராசரையும் ஒருங்கே நாம் வைத்து பார்க்கும் பொழுதுதான் ஆட்சி அதிகாரம் மக்களுக்காக, அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தார், மக்களுக்கு நலம் உடையதாக அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்வது எப்படி, இதுதான் அறிஞர்கள் உலகம், சிந்தனையாளர்கள் உலகம் நாம் கொள்ள வேண்டிய நுட்பமான ஒரு கருத்து. ஆட்சி அதிகாரத்தை மக்கள் நல்ல ஹவு டு யூட்டிலைஸ் த பவர். ஏனென்றால் அதிகாரம் என்பது முதலாளிகள் வேறு விதமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் மக்களுக்கு உரியதாக அதை எவ்வாறு மாற்றிக்கொள்வது? அப்படித்தான் காமராஜருடைய ஆட்சியை மாபெரும் கீழே நாட்டின் அரிஸ்டாட்டில் என்று பேசப்படுகிறார் தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டி இருக்கிறார். அதை போலவே மாபெரும் கவிஞராக, மகத்துவமான கவிஞராக விளங்கிய மாமதுர கவி முருகேச பாகவதர் அவர்களும் தமது அருமையான கவித்திறத்தால் காமராசர் அவர்களை பாடியிருக்கிறார். அயோத்திதாச பண்டிதரை பாராட்டிய அதே எழுத்து, அதே பாடிய அதே வாய்கள், அதே குரல், மதுர கவிஞர் அப்படி அற்புதமாக தேனினும் இனிய குரலை பாடுவார் என்று சொல்வார்கள். அதை போல மதுர கவிஞர் அவர்கள் அந்த மாபெரும் அந்த மரபை பாடியிருக்கிறார். திருவள்ளுவரை, அப்பையை, அயோத்திதாசரை இப்படி பாடிய அந்த மரபில் கர்ம வீரர் காமராசரையும் மிக நிறைவாக பாடியிருக்கிறார். இவைகளெல்லாம் விரைவில் மறுபதிப்பாக நாம் கொண்டு வர வேண்டும். இன்றைய நிகழ்விலே உண்மையில் சிறப்பாக யாழன் ஆதி ஐயா அவர்கள் வழங்கி இருக்க முடியும். திடீரென்று நானே பேச வேண்டியதாகிவிட்டது. குற்றம் குறைகள் இருப்பின் அதை தள்ளி நிறைகளை ஏற்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இப்ப இது கலந்துரையாடல் நேரம். அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுகிறேன். பேராசிரியர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். புத்தகங்கள் கிடைச்சது. விஜயகுமார் காசு கிடைச்சதா, பணம் வந்ததா? ஐயா ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். விஜயகுமார் நன்றி. நன்றிங்க ஐயா. இன்று மறுபடியும் கேட்பதற்கு மிக அருமையாக இருந்தது. இப்போ காமராஜர் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அது எந்த புத்தகத்துல இருக்கு? ஐயா இந்த புத்தகம் இப்பதாங்க ஐயா நாங்க எங்க கையிலேயே கிடைச்சதுங்க. நிறைய இந்த ஏதோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் உள்ள இருந்து தோண்டி எடுத்த மாதிரி ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் இதெல்லாம் கிடைச்சிருக்குங்க. இது அடுத்த இதுவா நம்ம வெளியிட போறோங்க ஐயா. சரி சரி சரி. அடுத்த 2வது தொகுதி 3வது தொகுதியா முருகேச பாகருக்கு இன்னும் ஒரு 2-3 தொகுதிகள் வரும். அப்படிங்களா? சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த மாதம் இந்த மாதம் அவருக்கு பிறந்தநாள் வருதுன்னு நினைக்கிறேன்.
அநேகமா ஒரு பிறந்த நாள் நினைவு நாள் 21ஆம் தேதி வருதுங்க. 21ஆம் தேதி வருதுங்களா? ஆமா ஆமா. அன்னைக்கு ஏதாவது ஒரு செங்கல்பட்டுலயும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இது தாய்மண் இல்லையா? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதுக்காக ஒரு திட்டமிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க அதை கொண்டு வந்ததுக்கு. விரைவில் மற்ற புத்தகங்களையும் விரைவ கொண்டு வாங்க. அது ஒரு பெரிய நிகழ்ச்சியா நம்ம அந்த மண்ணிலேயே போய் பண்ணுவோம், அங்கேயும் பண்ணுவோம். அது விசாரணை பண்ணியிருக்கேன். அங்க என்னுடைய மாணவர்கள் அல்லது உறவினர்கள்லாம் கூட இருக்காங்க. விசாரித்த போது நிறைய தகவல்கள் கிடைச்சது. அதனால முதல்ல செங்கல்பட்டுல புத்த விகார்ல இந்த மாதம் அவர் பிறந்த நாளை கொண்டாடிட்டு அதன் பிறகு வரவழைத்து ஒரு சிறப்பு செய்யணும்னு ஒரு திட்டம் இருக்கிறது. காலம் எப்படி அனுபவிக்குதுன்னு பாக்குறேன். தான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். காமராஜை பற்றி சொல்ல சொல்ல என்ன புத்தகம் ஓரளவு படிச்சுட்ட கடன்னு அந்த பொண்ணுமே எங்க காணமேன்னு தேடிட்டு இருந்தேன். அது பிறகுதான் வியாழநாதி மீண்டும் ஒரு முதல்ல சொல்ல கூப்பிடுவோம். ஐயா வந்து இணைஞ்சிருந்தாருன்னா ஏதாவது இன்னும் பரவாயில்ல. இப்ப எல்லாரும் இந்த மாதிரி நம்ம ஒரே அலைவரிசையில சிந்திக்கின்றவர்களை நம்ம போட்டாதான் நம்ம தான் செய்ய முடியும். வேற யாரும் நம்ம ஒன்றும் சொல்லி பயன் இல்லை. அதனால இதை சிறப்பாக கொண்டு போற இது முதல் மரியாதையும் முதல் வணக்கத்தையும் உங்களுக்கு நாங்க தெரிவிச்சு கொள்றோம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க பஞ்சமுத்து வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் ஜாடநாதி அவர்கள் மிக சிறப்பாக உரையை தொடங்கினார். எதிர்பாராத சூழலால் அவர் நிறைவு செய்ய முடியாம போயிட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல உடனடியாக நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயபாலன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பேசி நிறைவு செஞ்சிருக்காங்க. உண்மையிலே வந்து நீங்க உங்களுடைய உரைகளை நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. அம்பேத்கர் பற்றியும் நம்முடைய கர்மவீரர் காமராஜரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் கூட ஐயா சொல்லியது போல வந்து பார்த்தா நம்முடைய எப்படி கீழடியில தோண்ட தோண்ட புதிய புதிய தகவல் வந்து தேடி கிடைச்சிட்டு இருக்கோ, அதே போல மகாகவி மதுரை முருகேச பாகவதர் வந்து நம்ம தோண்ட தோண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவராக நமக்கு தெரியுது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கவிஞர்கள்ல வந்து பார்த்தாக்க மிகச்சிறந்த ஒரு கவிஞராக இருந்திருக்காரு. இப்ப காங்கிரஸ் பேர் இயக்கம் அதை உரையில சுட்டி காட்டியிருக்கீங்க. இருந்தாலும் கூட வந்து பார்த்தா நம்முடைய மகாகவி மதுரை முருகேச பாகவதர் வந்து பார்த்தாக்க சாதி கடந்து இயக்கங்கள் கடந்து வந்து மக்கள் நலன் மட்டுமே முன்னிறுத்திருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விதமாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரு காலம் கடந்து பேசக்கூடிய நம்முடைய மிகச்சிறந்த கவிஞராக இருக்காருன்னு சொல்லி இந்த நேரத்துல பதிவு செய்ய விரும்புறேங்கய்யா. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி பஞ்சமுத்து அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் விருத்தாசலத்தில் இருக்கிறாரு. ரொம்ப ஆற்றல் மிக்க பேச்சாளராக இப்பொழுது ஏற்கனவே அவருக்கு அந்த ஆற்றல் உண்டு. இப்ப நம்ம இணைய வழிகளிலும் வந்து சிறந்த உரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. விஜயகுமார், நம்ம அப்புறம் ஐயா தேவதாஸ் ஐயா இருக்காங்க. ஐயா வந்து ஏதாவது கருத்துக்களை சொல்லணும்னா ஐயா நீங்க சில வார்த்தைகளை சொல்லலாம். நம்ம அடுத்து நிறைவு பண்ண போயிடலாங்க. நீங்க இருக்கீங்க, அப்புறம் ஐயா செல்வன் கண்ணுசாமி ஐயாவும் இருக்காங்க. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி இது. நிறைய செய்திகளை நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியுது. இந்த மழை தான் அவர் வந்து யாடநாதியினுடைய செய்திகளை முழுமையாக கேட்க முடியாம மழை அதை நீங்க வந்து அதை காம்பன்சேட் பண்ணிட்டீங்க நீங்க அந்த கவிதைகள் எல்லாம் படிச்சுட்டு. அதனால அது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. உங்களுடைய இந்த உழைப்பு இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய பணியை நீங்க செஞ்சுட்டு. இது நாளை வருகின்ற உலகம் உங்களை நிச்சயமாக அது பாராட்டும். மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல இது செய்தியை எடுத்து போயிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம் ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா, சமூக அக்கறை கொண்ட ஆளுமைகள் நிறைந்த சபை என்பதை இந்த நாள் நினைவூட்டி இருக்கு. ஏன்னா ஒரு ஆளுமை வந்து இடையூறு காரணமாக வர முடியவில்லை என்றாலும் அதை ஈடு செய்கின்ற வகையிலே எப்பொழுதும் சிறப்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய அறிவு தளத்தை தாங்கி நிற்கக்கூடிய பேராசிரியர் வந்து ஈடு செய்திருக்கிறார் அப்படின்றது பெருமையாக இருக்கிறது. நம்ம வாழ்த்துறை வழங்கிய ஐயா முனைவர் ஐயா குறிப்பிட்ட மாதிரி பிழைக்க தெரியாத மனிதன் அப்படின்னு காமராசரை இன்னைக்கு முகநூல்ல கூட அப்படி ஒரு செய்தி வந்து பிழைக்க தெரியாத மனிதன் என்று எல்லோரும் சொன்னார்கள். அவரால் தான் இந்த தமிழகம் வந்து பிழைத்து வாழ்கிறது கல்வியின் அடிப்படையிலே அப்படிங்கிற ஒரு பதிவுகளை இங்கே நினைவூட்டிய ஐயா வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி.
ஐயாவினுடைய விவே முருகேச பாகவதனுடைய ஐயா அவர்களுடைய கவிதையெல்லாம் நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வெளிப்படையான அவருடைய அந்த கருத்துகள் உண்மையிலேயே சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சொன்ன மாதிரி அவருடைய அந்த நம்ம கர்ம வீரர் காமராசர் ஐயாவை பத்தி பேசும்போது, கவிதை வெடிக்கும் போது, குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய முழுமையான ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவர் வடித்திருக்கிறார். அதுல அந்த எல்லா நிலைகளையும் அவர் தொட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு பெருமையாக இருக்கிறது. நல்லவர்களை போற்றுவதற்கு அன்பு உண்மைங்கிற ஒரு மனநிலை மட்டும் இருந்தால் எல்லாத்தையும் தொட முடியும் அப்படிங்கிறதான் இந்த கவிதை மூலம் நாம் தெரிந்து கொள்றோம். உண்மையிலே இந்த அவைக்கும் இதில் கலந்து கொண்ட அத்தனை பேராசிரியர் பெருமக்கள் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி நன்றி மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா வேற யாராவது கருத்து? ஒரு கூடுதல் ஒரு தகவலை சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா எங்களுடைய பாரத மிகுமின் நிறுவன பொதுத்துறை. ஆமாங்க ஐயா, நீங்க அதுதான் நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க சொல்லணும், ஏன்னா காமராஜர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அது சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. ஆமாங்கய்யா, கண்டிப்பா நெய்வேலி இந்த பாரத மிகும் நிறுவனம், இந்த 2 பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பா அந்த மின்சாரத்துறைக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கிறது, அதை நம்ம கர்ம வீரர் காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்டது என்பதையும் ஐயா கவிதையில கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதே எங்களுக்கெல்லாம் ஒரு கூடுதல் பெருமை தான். அதை உண்மையிலே பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அப்புறமா நான் இந்த கவிதைகள்ல பல இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. சில இடத்துல பாருங்க, திரைப்பட கல்வி பூனாவில் அது மட்டும்தான் முதல்ல உருவாக்கப்பட்டது, திரைப்படத்துக்கான கல்வி. ஆனா இந்தியாவினுடைய மிக முக்கியமான திரைப்பட முன்னோடிகள் தமிழகத்தில் தான் இருக்காங்க, அந்த காலத்துல இருந்தே இருந்தாங்க. அதுக்கு திரைப்பட கல்வியை கற்பிப்பதற்கு இங்க பிலிம் இன்ஸ்டிடியூட் தொடங்கப்பட்டது காமராஜர் ஐயா காலத்துல தான். அதையும் கவிதையில் குறிப்பிடுகிறார். நாடக கலையினை வளர்க்க இங்கே நடிப்பு பள்ளி கண்டார். பிலிம் இன்ஸ்டிடியூட் அந்த நாடக கலைன்னு சொல்றாரு நினைக்கிறேன். படிக்கும் மாணவருக்கு தேடி 200 உதவி பணம் திங்கள் தோறும் தர முன்வந்தார் பாரே என்று எழுதுகிறார். அப்படி பல்வேறு கலைகள், அறிவு, விவசாயம், தொழில்கள் தேசத்தின் அடிப்படை கட்டுமான அன்று உருவாக்கிய அந்த தலைவர்களுடைய காலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை அழகாக நமது மதுர கவிஞர் அவர்களும் பாடல்களை வெடித்திருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் உணர வேண்டிய காலகட்டம். மிக்க நன்றி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா இப்பொழுது நம்ம நிறைவு பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா போன் கால்ல இருக்காங்க. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு உரையாக இந்த உரை அமைந்திருந்தது. பல்வேறு இடர்கள் இருந்தாலும் அதை நிறைவு செய்யக்கூடிய அளவில் பேராசிரியர் அவர்களுடைய அமைந்திருந்தது, மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து நன்றி உரை நிகழ்த்துவதற்கு அண்ணன் து. பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புமிக்க சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கமும் விடுதலை கலை இலக்கிய பேரவையும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற மகா மதுரகவி முருகேச பாகவதரினுடைய தொடர் காணொளி கருத்தரங்கின் இனியதொரு நிகழ்வை இன்று மிக சிறப்பாக பல்வேறு இடர்களுக்கு மத்தியில் இருவரும் ஆளுமைகள் இணைந்து அதை சிறப்புற நிறைவு செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே மகா மதுரகவி என்கின்ற இந்த ஆளுமையின் உள்ளே இருந்து ஒரு பேரெழில்மிக்க கர்ம வீரர் காமராஜரினுடைய வாழ்வியலை கவி பணுவலாக நம் கண்முன்னால் அவருடைய வாழ்வையை காட்டியிருக்கின்ற மதுர மகாகவியினுடைய கவி திறனை இருவருடைய உரையிலும் காண முடிந்தது. அந்த வகையில் நம்மளுடைய எழுத்தாளரும் கவிஞரும் ஐயா யாழநாதி ஐயா அவர்களுடைய தொடக்க உரை பல்வேறு பேரிடர் மழை காரணமாக அதை முழுமையாக நம்மால்
உணர முடியவில்லை. இருந்தாலும் அதை அதை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பாபா சாஹிப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. பிறிதொரு சூழலில் அதை முழுமையாக நாம் காணலாம். அடுத்ததாக அதை மிக நேர்த்தியாக அந்த இடத்திலிருந்து எழுந்து, ஏனெனில் பேராசிரியர் முனைவர் கா ஜெயவான் ஐயா அவர்கள் அது எவ்வளவு ஆர்வமாக தொடர்ச்சியாக மதுரகவியினுடைய பாடல்களை தேடுகிறார் என்பது உள்ளபடியே எனக்கு தெரியும். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அதன் மீது ஒரு பேரன்பும் அவாவும் கொண்டிருக்கிறார். ஆக அந்த ஆர்வமும் தேடலும் இருக்கிற அவருடைய கையில் மதுரகவியினுடைய இன்னும் கூடுதலான பணுவல்கள் விரைவாக கிடைக்க வேண்டும். அப்படியான வாய்ப்புகள் இருப்பவர்கள் அவரிடம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே அவருடைய ஆர்வத்தையும் அந்த அறிவுசால் கவிஞனினுடைய பேராற்றலை முழுமையாக கொணர்ந்து இந்த தமிழ் சமூகத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்கிற அவருடைய உழைப்பு ஈடேற வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் வாய்ப்புகள் கிடைக்கிற அனைவரும் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, மிக அழகாக அவருடைய வாழ்க்கையை காமராஜரினுடைய அந்த பல்வேறு கோணங்களை எல்லாம் படம் பிடித்து அவருடைய கவிதையின் வாயிலாக பேராசிரியர் நமக்கு இன்று காட்டினார். அவருக்கு பாபா சாஹிப் கலை இலக்கிய சங்கமும் விடுதலை கலை இலக்கிய பேரவையும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் தலைமையுரை ஆற்றியிருக்கின்ற பேராசிரியருக்கும் மற்றும் வை ராமகிருஷ்ணன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நம்மளுடைய இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர் லெனின் ஐயா பௌத்த பெருமாள் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் மிக சிறப்பானதொரு பல்வேறு தொடர் இணைய பணிகளையும் செய்து கொண்டு வரவேற்புரை நல்கிய பேராசிரியர் பே விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கிய பெரியார் மணியம்மை இணைத்துணை வேந்தர் ஐயா அவர்கள், டாக்டர் தேவதாஸ் ஐயா அவர்கள் மிக அழகாக ஒரு காலத்தையே கண்முன் நிறுத்துகிற வகையிலே அவருடைய சொந்த அவர் காலத்தில் செய்திகள் அவர் வாழ்ந்த காலத்தோடு எல்லாம் பொருத்தி மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கி நமக்கு வாழ்த்தையும் மிக சிறப்பாக நம்மையும் ஆற்றுப்படுத்தி இருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை பாபா சாஹிப் கலை இலக்கிய சங்கமும் மற்றும் விடுதலை கலை இலக்கிய பேரவையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். ஐயா, மிக சிறப்பாக இருந்தது உங்கள் உரை. இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக பல்வேறு ஆளுமைகளும் சான்றோர்களும் தொடர்ச்சியாக வந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறான ஆளுமைகள் ஐயா கேசவன் ஐயா, செல்வன் சாக்கியா ஐயா உள்ளிட்ட பல்வேறு பேராசிரியர் ராமகிருஷ்ணன் பலர் எம்பி என்று ஐயா ஒருவர் இருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜர் ஐயாவினுடைய இந்த ஐயா படிக்க அந்த நூலை மிக விரைவாக பதிப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைக்கிறோம். ஏனெனில் நாம் மிக பெரிய ஆளுமைகளை நம்மளுடைய கவிஞரின் வாயிலாக அது வெளிவரும்போது ரொம்ப சுவையாக இவருடைய கவிதைகள், ஐயா மதுரகவியினுடைய கவிதைகள் ஒரு இப்படிப்பட்ட ஒரு கவிஞன் கொண்டாடப்பட வேண்டும். அவர் காலத்திலும் கொண்டாடி இருக்கிறார்கள். அது இடைப்பட்ட காலத்தில் ஏதோ சூழலால் அதை நாம் இப்பொழுது ஈடேற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பணி நம் கண் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஐயா படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. காமராஜரை கல்விக்காக மட்டுமே முன்னிறுத்துகிறோம். ஆனால் அவர் இல்லைன்னா இங்க இண்டஸ்ட்ரியே கிடையாது. அவர் இல்லைன்னா ஈவினிங் காலேஜே கிடையாது. அவர் இல்லைன்னா பல்வேறு அணைகள் கிடையாது. அவருடைய ஒரு பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் படிச்ச, ஒரு சயின்ஸை படித்த, சமூகவியலை படித்த, வானவியலை படித்த, பூமியை முழுமையாக உள்வாங்கி கொண்ட ஒருவர் தான் காமராஜரோ அப்படின்ற மாதிரி பேராசிரியர் படிக்க எனக்கு தோணுச்சு. அவரு உண்மையிலேயே காற்று, கடல், மணல் இது எல்லாத்தையும் அந்த பிரபஞ்ச சக்தின்னு நினைக்கிறேன் அவர். அதனாலதான் ஒரு சில கிராமங்கள்ல வழி தெரியல, டிரைவருக்கு வழி தெரியலன்னா கூட இவர் சொல்லுவாங்களா, ஏங்க இந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொல்லுவாருங்களா. பல்வேறு பெரிய நீங்க மியூட்ல இருக்கீங்க. நான் மியூட்ல போயிட்டீங்கண்ணா. ஐயா ஹலோ, பேசுங்க. அவ்வாறான ஒரு பெரிய ஆளுமையாக இந்த நூல் நமக்கு அவரை மீண்டும் மீண்டும் கர்மவீர காமராஜரினுடைய பன்முக கோணங்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அதை மிக சிறப்பாக எடுத்துரைத்த இருபெரும் ஆளுமைகளுக்கும் பேராசிரியருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா.
நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. நாளை எந்த நிகழ்வும் இல்லை. திங்கட்கிழமை இன்னொரு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி.